வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பம் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் ஒழிவதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாடம் அருள்நிதி ராதா அம்மா அவர்களையும் குரு வணக்கம் அடியன் பாடுகிறேன். வாழ்காலம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இறை வணக்கம். அழுத்தமெனும் ஒன்று ஆற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் ஒன்று ஆற்றல் ஒன்றை கொண்டே, அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும், முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்கப் பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இணை மறவாது சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். நாடி சுத்தி செய்ய தொடங்குவோம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைக்கு அருமையானது ஒரு பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள். வாழ்க வளமுடன். தவத்தை தொடர்ந்து இன்றைக்கு கேள்வி பதில் நேரம். பழனிசாமி ஐயா நம்மளோட இணைந்துள்ளார்கள். உங்களுக்கு இருக்கும் கேள்விகளை அவர்கள் கேட்டது
தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். நண்பர்கள் யாருக்காவது கேள்விகள் இருந்தால் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அதுக்கும் கண்டிலர் விண்டிலர், விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை. அதுக்கு ரெண்டுத்துக்கும் பொருள் வேணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா உங்க பேர் என்னம்மா? வாழ்க கவிதா வளமுடன். கவிதா கவிதா. சரிங்க. ஓன்னு இருந்துச்சு, அதுக்காக நான் கேட்டேன். சரி இல்ல, ஐயாக்கு தெரியும் என் குரல். சரி சரி. ஐயா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகியாங்கு என்று வள்ளுவருடைய குரட்பாவில் இருக்கு. பொருளும் அருளும் இணைந்ததுதான் வாழ்க்கை. பொருள் மட்டுமே வாழ்க்கை என்று வாழ்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு சில குறிப்பிட்ட மிக குறுகிய சதவீதம் தான் அருள் நாடி போகக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படி சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே பொருளை அலட்சியப்படுத்திவிட்டு ஞானத்தை மேற்கொண்டார்கள். இங்கே நமக்கு இதிகாசங்கள் பேசக்கூடிய செய்திகள், சரித்திரத்தில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, அசோக சக்கரவர்த்தி அவர் ஒரு கட்டத்தில் புத்த மதத்தை தழுவுகிறார். கௌசிகன் அப்படின்னு மன்னன் தான் விஸ்வாமித்திரராக மாறினார். கௌதம புத்தர் தான் பிறகு கௌதம புத்தராக மாறுகிறார். அதே போல பட்டினத்தார் இப்படி செல்வத்தை துறந்து விட்டு துறவு வாழ்க்கையை தான் உன்னதம் என்று அதிலே உச்சம் தொட்டவர்கள் இருக்கிறாங்க. பொருள் சார்ந்த வாழ்க்கையில நிறைய பெற்றவர்கள் யாருமே கிடையாது. பணம் பதவி என்று இருக்கக்கூடிய யாருமே இதிலே நான் நிறைய பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம், ஆகிற இந்த ஐநா சபை தலைவர் இருப்பார் இல்லையா, அதான உயர்ந்த பதவி, அது வரைக்கும் போகணும்னு பார்ப்பாங்க. அதே போல செல்வத்தில் மிகப்பெரிய செல்வந்தனாக அந்த காலத்தில் ராக்பலர் அப்படிம்பாங்க. பிறகு இன்றைக்கு இந்த டெஸ்லா கம்பெனியில் இருக்கக்கூடாது அவர், இப்படி எத்தனையோ செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. இவர்களோட போட்டி போடணும் அப்படின்னு முறையற்ற வகையில் செல்வத்தை சேர்த்தாலும் நிறைய பெற முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த துறையில நிறைய பெற்றவர்கள் கிடையாது. அப்ப வாழ்க்கை என்பது என்னன்னு பார்க்கும். வாழ்க்கை என்பது என்ன? சக்சஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே கடைசி கட்டத்தில் என்ன சொல்றாங்க, சமீபத்தில் நம்ம ரத்தன் டாட்டா அவர்கள் கூட தொழில் துறையிலே நான் சாதித்து விட்டேன், நான் வாழ்க்கையில தோற்று விட்டேன்னு சொன்னார் பாருங்க. அப்ப வாழ்க்கை என்பதும் சாதனைகள் என்பதும் வேறு வேறு இல்லை. சாதனையிலேயே நிறைய பெற்று விட்டால் அது ஒரு வகைதான். அப்படி இல்லை என்றால் நிறைவான வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா, உடலும் மனமும் சேர்ந்த ஒரு நிறைவு. ஸோ சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் சக்சஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இல்லைன்னா ரெண்டு பக்கமும் குடும்பத்தில் சரி வராது. இப்போ விஞ்ஞானிகள் இல்லை மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு 24 மணி நேரமும் லேபரட்டரி தான் மனசு இருக்கும். இவங்க திருமண வாழ்க்கை வந்தாக்க மனைவி எப்படி நிறைய பெற முடியும்? ஸோ இப்படி இந்த ரெண்டும் கெட்டான மாதிரி சிக்கிறவர் நிறைய பேரை பார்க்கிறோம் நாம். அதனால் எது நம்முடைய வாழ்க்கை நிறைவு தரக்கூடிய தேர்வு செய்து அதிலே நம்மை இணைத்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அதில் நிறைய பெற முடியும். ஸோ சாதித்த வாழ்க்கையிலே நிறைய பெற்று வச்சிருக்கிறார்.
ஆனா பொதுவான மக்களுக்கு இந்த ரெண்டுமே, இதை புறக்கணிக்க முடியாது, இதை மட்டுமே வாழ்க்கை என்று வாழ முடியாது. அப்ப நிறை வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா, துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைப்பது. இதுதான் நிறைவான வாழ்க்கை. இதைத்தான் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் என்கிறார் வள்ளுவர். அறம் என்பதே தெய்வ நீதி தானே. அது இங்க பின்பற்றணும், இங்க பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு யாரோ சொல்ல முடியுமா? அதெல்லாம் அறம். குடும்பமே அறத்தை பின்பற்றக்கூடிய இடம். துறவு அறம். அந்த துறவிகளுக்கான ஒரு வாழ்க்கை முறை என்ன? தன்னலம் கருதாத பொதுநலம். இப்ப இதுலேதான் நீங்க விவேகானந்தர், இயேசுபிரான், இப்படி சில பேர் பிரம்மச்சரியத்தில் இருந்தார்கள். ஆனா துறவுக்கு பிரம்மச்சரியம் தான் அவங்க சொல்லுவாங்களா? இல்லையே. பிறகு ஏன் ஆன்மீகத்தை பிரம்மச்சரியத்தோடு இணைத்தார்கள்? இப்ப பொருள் தெரியாத அரை குறைகள். மற்றவங்க எதை செய்கிறார்களோ அதை நான் செய்ய மாட்டேன், நாங்கள் அதிசயப்பெறுவேன் காட்டிக்கொண்டு மக்கள் மனதிலே ஒரு பிரமிப்பை, மதிப்பை ஏற்பெறுவதற்காக காட்டிக்கொள்கின்ற ஒரு வேஷமே தவிர, அந்த காலத்துல ரிஷி பத்தினியோடு தானே வாழ்ந்தாங்க. வள்ளுவரும் வாசியோடு வாழ்ந்ததானே ஒரு ஜீவ தத்துவமாக திருக்குறளை தந்திருக்கிறார். அதே போல அந்த காலத்துல எல்லாம் எல்லா ரிஷிகளும் ரிஷி பத்தினியோட வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால் அருளும் பொருளும் இணைந்ததுதான் வாழ்க்கை என்று தீர்ப்பளித்தார் வள்ளுவ பெருந்தகை. இந்த இரண்டில் ஒன்று இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இப்போ ஒரு துறவு வாழ்க்கை போயிட்டாங்க, இல்லறம் இல்லை. இன்னொருத்தர் இல்லறம்னா அறம் இல்லாத பணம் பதவி மட்டுமே வாழ்க்கை என்று வாழ்கின்ற இன்றைய பெரும்பான்மை மக்கள். இதுல 2 பேருக்கும் நிறைவு கட்டுவது இல்லை. மக்கள் மத்தியிலே நான் துறவேன் காட்டிக்கிறவங்களுக்கும் வள்ளுவர் சொல்லுவார், அவருடைய உள்ள புலன்களை எள்ளி நகையாடும் அப்படிம்பார். நீ பேருக்கு பெரிய துறவின்னு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ரங்கத்துல எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு என்று அவனுடைய மனசாட்சியை அவனை எள்ளி நகையாடும் என்று சொல்லி கூடா ஒழுக்கத்துல வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதே போல இல்லறத்தில் வாழ்ந்தவர்கள் நிறைவு பெற்றதாக எங்கே இருக்குங்க? அதனால் பொருளும் அருளும் சேர்ந்ததே வாழ்க்கை. இப்ப இதுல பாருங்களேன், பணம் தானே எல்லாவற்றுக்கும் ஆதாரம். பொருள் ஆதாரம் என்றாலே எல்லா நாட்டிலேயும் ஃபிஸ்கல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் அந்த லாப கணக்கு பணத்தை வச்சுதான் கணக்கு போடுவாங்க. ஆனா உண்மையிலேயே பொருளாதாரம் என்பது என்ன அப்படின்னா, பொருள் கூட்டல் ஆதாரம் பொருளாதாரம். எது பொருள், எது பொருள்? இதுல மெய்ப்பொருள் என்று ஒரு குறிப்பிட்டு சொல்லுவாங்க, இறைநிலை. அப்ப மெய்ப்பொருள் தந்த பொய்ப்பொருள் இல்லையா? மெய்ப்பொருள் தந்த பொய்ப்பொருள் இந்த உலகம். அப்ப எல்லா பொருட்களுமே அழியக்கூடியதாகத்தான் இருக்கு. அப்படி இந்த பொருள் எல்லாமே இறைவன் தந்தது. அப்ப இயற்கை வளங்களே பொருளாதாரம். ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். இந்த 2 ரிசோர்சஸ் என்றாலே, வளம் என்றாலே தேவைக்கு மேல் மிகுதி என்ற அர்த்தம். குறைவில்லாததுக்கு தான் வளம் என்ற சொல். அப்போ ஹியூமன் ரிசோர்சஸ் குறை இல்லை. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட இன்னும் உயர்ந்து போக முடியுமான்னு பார்க்குறாங்க. நேற்றைக்கு கூட பேசிட்டு இருந்த போது, இவங்க மனிதன் நிர்வாகம் செய்வதை விட ஏஐ கிட்ட கொடுத்துட்டா பர்ஃபெக்டா நிர்வாகம் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு சிந்திப்பதாக ஒரு கருத்தை பேசிட்டு இருந்தோம். இன்றைக்கு உலகத்தில் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க.
உலக மக்கள் எங்கே எல்லா இடத்துலையும் நிர்வாகம் சொன்னால் லஞ்சம் ஊழலாக இருக்குது. தவறுகள் மறைக்கப்படுகிறது, அதிகாரம் துஷ்பிரயோகமாகுது. பேசாம கிட்டேயே நிர்வாகத்தை விட்டுடலாம் அப்படின்ற ஒரு கருத்து ஆராய்ச்சிக்கு இருப்பதாக சொல்றாங்க. ஸோ அப்படி வச்சுக்கங்களேன், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அது மாதிரி விஞ்ஞான அறிவு இந்த அளவுக்கு உச்சம் தொட்டிருக்கிறது. எல்லாமே ஹியூமன் ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்றது இயற்கை தந்த வளம். உணவு, நீர், மின்சாரம், இதெல்லாமே இயற்கை வளங்கள். அப்ப இதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. எனவே பொருள் ஆதாரம் என்பது பணத்தை குறித்தது அல்ல. பணம் என்பது இட்ஸ் டோக்கன் ஆஃப் லேபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்பார் மகர்ஷி அவர்கள். அதாவது பொருளாதார நிபுணர்களே சொல்லாத ஒரு ஈக்குவேஷன் இது. மணி இஸ் எ டோக்கன் ஆஃப் லேபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. வேற ஒண்ணுமே கிடையாது. நாம விலைவாசின்னு கவலைப்படுறோமே, யாரால விலைவாசி குறைக்க முடியாதுங்க. உயர்ந்து கொண்டே தான் போகும். விலைவாசி குறைக்கணும்னு சொன்னா மணி சர்க்குலேஷன் குறையணும். ப்ராஃபிட்னு சொல்றாங்களே, அதை இல்லாம செய்யணும். அப்பதான் விலை ஏறாது. ஸோ ப்ராஃபிட் அப்படின்ட்டு சொல்றது அது ஒரு தர்மம் இல்லாமல் லாபம் சம்பாதிக்கிறது. எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாற்றி சம்பாதிப்பது, அரசாங்கத்தையும் ஏமாற்றுவது. ஒரு நாளைக்கு 250 கோடி டர்ன் ஓவர் ஆச்சுன்னா 25 கோடி கணக்கில் காட்டுறது, 225 கோடி கருப்பில் வச்சுக்கிறது. இதில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வேற, கார்டு பேமெண்ட் வருது. கார்டு பேமெண்ட் இருக்கும்போது எப்படி நீங்கள் ஏமாற்ற முடியும் அப்படின்னா, கார்டு பேமெண்ட் கொடுக்குறோம், ஆனால் ரிசீவர் யார் போகுது? கடை கணக்கில் போகுதா, யாரோ கணக்கில் போகுதா? நமக்கு என்ன தெரியும்? இன்னாருக்கு போகுதுன்னு சொல்லி சில இடத்துல வரும். சில நிறுவனங்கள்ல, கவர்மெண்ட் நிறுவனங்கள் எல்லாம் நம்ம கொடுத்தோம்னா இந்த நிறுவனத்துக்கு இந்த பணம் போச்சுன்னு வரும். நீங்க கடைகளில் வாங்கக்கூடிய பில்லுல பாருங்களேன், அந்த பணம் யாருக்கு போச்சுன்னு வருதா? பெய்டு மட்டும்தான் வரும். அப்ப எங்கேயோ போகுது. இப்படி இதுக்கும் விஞ்ஞான அறிவு பயன்படுத்தி தான் மக்களை ஏமாத்துறாங்க, அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க டேக்ஸ்ல இருந்து இன்றைக்கும். ஸோ இதெல்லாம் என்ன செய்தாலும் அந்த பணம் என்றது கணக்கு இல்லை அப்படின்றது தெரியாத வரைக்கும் விலைவாசி தவிர்க்க முடியாது. சரி, இந்த பணத்தினுடைய அமைப்பு பாருங்களேன். ஒரு காலத்துல தங்க காசுல ஆரம்பிச்சது, பிறகு வெள்ளி, பிறகு காப்பர், தாமிரம், பிறகு பித்தளை, அப்புறம் அலுமினியம், இப்போ ஏதோ ஒரு கன்மெட்டல்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வரைத்தோம். இப்போ அதுவும் எடை காரணமாக குறைச்சிக்கிட்டு வெறும் பேப்பருக்கு வந்துட்டோம். இப்போ இதுல ஒரு அதிமேதாவி இந்த இந்தியாவில் அவர் என்ன செய்தாரு, நம்ம ரிசர்வ் பேங்க்ல நோட் அடிக்கிறாங்க பாருங்க, அதை பாகிஸ்தான் வித்துட்டாரு. ஏன்னா அந்த ஸ்கிராப் மெஷினை நல்ல விலை கொடுத்தது பாகிஸ்தான் காரணம். ஆனால் கொடுத்துட்டு நாட்டில் 1000, 500 ரூபாய் எல்லாம் ஒன்லி ஃபேக் கரன்சி. நான் வாங்கி வந்த போது கேட்பாங்க, சார் இது ஒரிஜினல் நோட்டா அப்படின்னு கேட்பாங்க. டூப்ளிகேட் நோட்டு தான், ஒரிஜினல் பூரா மந்திரி வீட்டில் இருக்குது, இது டூப்ளிகேட் நோட்டு தான், செல்லும் போங்க அப்படின்பேன். இது மாதிரி இருந்தது இப்போ இருக்கா? அப்போ அதை மாற்றுவதற்காகத்தான் டிமானிட்டைசேஷன் கொண்டு 1000, 500 எல்லாத்தையும் கொண்டு இதெல்லாம் மாற்றினாங்க. ஸோ இப்படி மக்களுக்கு தெரியாம என்ன ஐகத்தன்னு பண்ணினாலும் மக்கள் அதை நினைக்கிறது இல்லைங்க. நீங்க பேங்க்ல இருந்தா தான் இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் பண்றாங்கன்றது தெரியும். அதையும் கொஞ்சம் நுணுகி அந்த செய்திகள் வருகின்ற போது அதை வச்சு சிந்தித்து பார்ப்பவர்கள் தான் உண்மை தெரியும். இல்லைன்னா அதையும் நல்லது செய்வங்கள் எல்லாம் திட்டிகிட்டு தான் இருப்பாங்க மக்கள். சரி, இப்ப இந்த பணத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் அச்சாகிருக்குல்ல, ஏன் ஒரு பக்கம் மட்டும் அச்சு அடிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் 2 பக்கம் அச்சடிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க இதுவரைக்கும் ஒரே ஒரு தடவை பல வருஷம் முன்னாடி 1 ரூபாய் நோட்டு ஒரு கட்டுல ஒரு பக்கம் மட்டுமே அச்சாகி இருந்தது.
அது யார் வச்சுக்கிறது ஏகப்பட்ட போட்டி பிரான்ச்சில். சரி, யாரை வச்சுக்கணும் அது கண்டுக்கல. அது ப்ரீமியம் நோட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. வெரி ரேர் அக்கேஷன் ஒன் சைட் பிரிண்டட்னு வர்றது. சரி, இது மார்க்கெட்ல செல்லுமா? அவங்க எடுத்து வச்சு போறது அது வேற. ஆனா செல்லுபடி ஆகுமா? ஆகாது. அப்போ நாணயம் என்றால் 2 பக்கம் அச்சாக இருந்தால்தான் செல்லுபடி ஆகும். ஒரு பக்கம் மட்டுமே அச்சாக இருந்தால் செல்லா காசு இல்லையா? அதே போல அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்று, அருளும் பொருளும் வாழ்க்கையின் 2 பக்கங்கள். இதுல பொருள் சார்ந்த ஒரு பக்கத்தை மட்டும் வாழ்ந்துவிட்டு அருள் என்ற மறுபக்கத்தை அலட்சியப்படுத்தி விட்டால் வாழ்க்கையும் ஒரு செல்லா காசுதான். அதே போல துறவு என்று போய்விட்டு ஐயோ வந்துட்டோமே இதெல்லாம் அனுபவிக்க முடியலையே என்று உடல் உணர்ச்சிகளை போராடுகின்ற போது அதுவும் ஒரு செல்லா காசுதான். அதனால்தான் உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி, ஆத்ம திருப்தி, இந்த 4ம் நிறைவு பெற்றால்தான் வாழ்க்கை நிறைவாகும். இதுல ஒன்றை ஒன்று பிறப்பிலே இருந்து விட்டால் ஓகே, அது போராட்டம் இருக்காது. அப்ப இதெல்லாம் யார் தேர்வு செய்வது? அவரவர்களே தான். சில பேர் பிரம்மச்சரியா இருக்க போறேன் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. இருக்க முடியும்னா பெட்டர். முடியாதுன்னு சொன்னீங்கன்னா 40-50 வயசுல நீங்க தேடினீங்கன்னா பொண்ணு கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் 25 வயதில் இறங்குகின்ற இணைப்பை போல் அது இருக்காது. ஏன்னா சைக்காலஜி பிரகாரம் எதையெல்லாம் நம்முடைய மனம் உடல் ஏற்றுக்கொள்கிறதோ 25, 27, 28 வயசுக்குள்ள, அது எப்படி இருந்தாலும் மனம் அதை வெறுக்காது. அப்படி இல்லைன்னு சொன்னா அது டைவர்ஸில் தான் போகும். ஸோ அந்த இசையாகட்டும், ஒரு கலையாகட்டும், ஒரு வாழ்க்கை துணையாகட்டும், அதனால்தான் அந்தந்த வயதிலே அதை செய்யணும்னு ஏன் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க அப்படின்னா, அந்த சைக்காலஜி அப்படித்தான். இன்றைக்கு சைக்காலஜி அதைத்தான் சொல்லுது. ஒரு காலகட்டத்தில் தியாகராஜ பாகர் ரொம்ப ஃபேமஸாக இருப்பார். எங்கள் தாத்தா அப்பா கூட அதன் பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதை ரசிக்க முடியாது. எனக்கு டிஎம்எஸ் பாட்டு பிடிக்கும். பிறகு இப்போ எஸ்பிபி பாட்டு பிடிச்சது. இப்போ யார் யாரோ பாடுறாங்க. இன்றைய தலைமுறைக்கு அதுதான் பிடிச்சிருக்குது. அப்போ ஏன் இந்த பிடிச்சிருக்குன்னு ஏன் வருது அப்படின்னு 25 வயதுக்குள் எதை அவர்கள் கற்கிறார்களோ ஏற்கிறார்களோ அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதுதான் சைக்காலஜி. அதனால புலன்களை வெறுத்து நீ வேஷமெல்லாம் காட்ட வேண்டாம். முடிந்தால் இருங்க, முடியல அவரவர் மனசாட்சிக்கு விரோதம் எல்லாம் வாழ்வதுதான் இங்க சரியே தவிர, மற்றவர் மனசுல மற்றவர் பார்வையில நம்ம மதிப்பா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அந்தரங்கத்தில் செய்கின்ற தவறுகள், இது இரட்டை வாழ்க்கை. இது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்த்தம் உறவு கலவாமை வேண்டும் என்று அந்த வள்ளல் பெருமான் சொன்னார். அதனால இந்த பொருளும் அருளும் தவிர்க்க முடியாதது. ஒன்றை தவிர்த்தால் வாழ்க்கை நிறைவு பெறாது. அதனால் எந்த நிலையில நம்முடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் நிறைவு பெற முடியுமோ அதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை நிறைவு பெறும். அதனால் பொருள் இல்லை என்று சொன்னால், மகிழ்ச்சி கிட்ட ஒருத்தர் கேட்டார், சாமிஜி நான் சன்னியாசியை போயிடலான் இருக்கேன் அப்படின்னு. அப்படியே நானும் கூட வந்துடுறேன் அப்படின்னாரு. வாங்க போயிடலாம்னு. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மத்தியானம் பசிக்குமே, சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னாரு. மத்தியானம் பசிக்கும் இல்லை, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அப்போ நம்ம வீட்டுல அச்சமின்றி உழைத்து ஈட்டி உடலை ஓம்பி அறம் நின்று அறம் உணர்த்தும். இதை விட அடுத்த வேலை சோத்துக்கு பாவதி பிச்சாந்தேகின்னு சொன்னா என்ன, தாயை பிச்சை போடுங்க சொன்ன, ரெண்டும் பிச்சை தானே, ரெண்டும் பிச்சை தானே. ஆனா பிச்சை எடுத்துண்டு வேதாந்தம் பேசி பிழைகள் செய்து உயிர் வாழும் துறவு வேண்டேன். இதெல்லாம் ஒரு காலத்துல மதிக்கப்பட்ட ஆன்மீகத்துறை.
ஏதோ பிச்சை எடுத்து சாப்பிட்றது மிகப்பெரிய ஞானம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்த காலகட்டங்கள் அதெல்லாம். அப்படிலாம் இல்லை. உழைத்து ஈட்டி உடலை ஓம்பி அறம் நின்று அறம் உணர்த்தும். அப்ப பொருளும் அருளும் இணைந்ததே வாழ்க்கை. ஒன்றை விட்டு ஒன்றுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி, ஆத்ம திருப்தி. பொருளாதாரம் வசதி ஓரளவுக்காவது இருக்கணும். பற்றாக்குறை வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியாதா? அது என்ன சுகமானதா? இப்போ இந்த நரி குறவர்கள் ஒரு குரூப் இருக்காங்க பாருங்க. சுகமான மனிதர்கள் சொல்லலாம். வியாதி வர்றது கிடையாது, பொருளாதார பிரச்சனை கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, அவங்க பாட்டு நாடுல இருக்கிறாங்க, ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனா சிறப்பான வாழ்க்கையா அது? ஐந்தரை விலங்குகள் போற ஒரு வாழ்க்கை இல்லையா? வெறும் உடல் சார்ந்த ஐந்தரை வாழ்க்கை தான் இது. அப்ப இது பெருமைக்குரியதா? எந்த பிரச்சனையும் இல்லை, நோயும் இல்லை, ஆனா சிறப்பான வாழ்க்கைன்னு சொல்ல முடியுமா? அப்ப மனிதனாக வந்தவனுக்கு ஐந்தறி வாழ்க்கை அல்ல இயற்கை நிச்சயித்தது. அப்ப உடல் திருப்தி, மனசும் திருப்தி ஆகணும், பொருளும் திருப்தி ஆகணும். அப்ப பொருள் எவ்வளவு இருந்தால் போதும்? இதுதான் மிகப்பெரிய சிக்கலான ஒரு கேள்வி. எவ்வளவு பணம் இருந்தா போதும்? இன்றைக்கு யாருக்காவது எனக்கு இவ்வளவு பணம் போதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா சொல்லுங்களேன்? எத்தனை பேர் அது மாதிரி பக்குவத்தில் இருக்கிறாங்க? ஸோ பணம் ஒரு பிரச்சனை கிடையாது. அதை கையாளக்கூடிய திறம் இல்லை, அறிவு இல்லைன்னு சொன்னால் அப்பதான் பிரச்சனை. அதான் வள்ளுவர் அதுக்கும் சொன்னார், அறிவுள்ளவனின் வறுமையை விட அறிவில்லாதவனின் செல்வம் ஆபத்தானது. யோசிச்சு பாருங்க. அறிவுள்ளவனின் வறுமை விட அறிவில்லாதவனின் செல்வம் ஆபத்தானது. இப்போ ஒருத்தர் சிங்கப்பூர் பறந்து போயிட்டான். எத்தனை சம்பாதிச்சிருக்க அந்த கண்டக்டரு? 50,000 கோடின்னு ஒரு துறைக்கு மட்டும் சொல்றாங்க. மொத்தத்துல கணக்கெடுத்த எத்தனை லட்சம் கோடின்னு தெரியல. சரி, இதோடு நிறுத்திக்கிட்டு இனிமேல் வர்றதையாவது நான் திருட மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், வாழலாம் இல்லையா? ஏன் வாழ மாட்டேன்றாங்க? எவ்வளவுதான் வேணும் உங்களுக்கு? போகும்போது தூக்கிட்டா போறீங்க. அப்ப எதுக்கு இந்த பைத்தியக்காரத்தனம்? அதனால இந்த பணம் என்பது எப்படி கையாள்வது என்ற அறிவு இருக்கணும். அது இருந்து விட்டால் வாழ்க்கை சுகமாக வச்சுக்கலாம். அப்ப அதை எப்படி கையாள்வதுன்றதுல பகவத்கீதையும் சொல்லுது, திருக்குறளும் சொல்லுது. பகவத்கீதை என்ன சொல்லுது? யார் பொருளை இன்னொருத்தருக்கு உதவி செய்து வாழ்கிறார்களோ அவர்கள் சந்ததியிலே ஒரு பிறப்பு செல்வந்தனாகிறான். யார் பிறருக்கு உடல் உழைப்பினால் உதவி செய்து வாழ்கிறார்களோ அந்த சந்ததியிலே ஒரு நாள் அவன் தொழில் அதிபராகிறான். யார் ஒருவன் மற்றவருடைய துயர் தீர்ப்பதற்கு வழிகாட்டுகிறானோ அந்த சந்ததியிலே ஒரு நாள் ஒருவர் ஞானி வருகிறார். எதை தருகிறோமோ அதை பெறுகிறோம். பைபிள் வசனம். அதே போல வள்ளுவர் என்ன சொல்றாரு? பொருள் அல்லாதவரையும் பொருள் என செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அவன் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்க. தத்தி 10 பைசா சம்பாதிக்க முடியாது. பியூன் வேலை கூட லாய்க்கு கிடையாது. பண்ணி மேய்க்கத்தான் லாய்க்கு. ஒரு திரைப்படத்துல பார்த்தேன், யார் இந்த கதாநாயகன் இன்னார், ஓ இந்த ரோல் தான் இப்ப ரொம்ப பொருத்தமா இருக்குது, இவருக்கு எதுக்கு மற்ற ஆசையெல்லாம்? இந்த பண்ணி மேய்க்கிற ஆளுகள்லாம் அமைச்சராகணும்னு சொன்னான். எப்படி இருக்கும்? அது போல இந்த புண்ணியத்தின் பலன் ஒன்றை தருகின்ற போது அதை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த அறிவட்டங்கிட்ட எல்லாம் இருக்கிற காசு என்ன பண்ணும்? சூதாட்ட அரங்கத்தை நடத்தும், மால் கட்டும், அல்லது முறையற்ற வகையிலே கடத்தல், கஞ்சா இதெல்லாம் பண்ணும். எதுக்கும் கேபிட்டல் வேணுமில்ல? அப்ப அறிவற்றவனின் செல்வம் ஆபத்தானதுனார் வள்ளுவர். அறிவுடைய வறுமை என்ன பண்ணும்? மகரிஷியும் வறுமையில வாழ்ந்தார். யார் ஏமாத்தினாரா? திருடினாரா? அப்ப தன் திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக டியூஷன் வச்சு ஆங்கிலம் கற்று
எத்தனை வகை தொழில் செய்து உழைத்துதானே முன்னேறினார். அப்ப வலு சொன்ன கருத்து, அறிவுடையவனின் வறுமையை விட அறிவில்லாத செல்வம் ஆபத்தானது. இன்னைக்கு குறிப்பா தமிழ்நாட்டை பாதிப்பதே எல்லாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 5000 ரூபா கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, நானும் டிகிரி வாங்கிட்டேன், பிஜி வாங்கிட்டேன் சொல்லி அரசு பதவியில் இருந்து உட்காந்துக்கிட்டு வேலையும் தெரியாம ஆளவும் தெரியாம 8 கோடி மக்களை 60 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கிறான். அதனால அறிவுள்ள பிறக்கிறதே ஆபத்து தான் சமுதாயத்துக்கு. அவன் எந்த பாவத்துக்கும் அஞ்ச மாட்டான். அதனால் அறிவுள்ளவர்களாக பிறக்க வேண்டும் என்று தானே ராமாயணம் சொல்லுச்சு. எப்ப குழந்தை பெற்றுக்கலாம் ஒருத்தன்? வயசான உடனே கல்யாணம் பண்ண வேண்டியது, அடுத்த வருஷம் குழந்தை பெற்றுக்க வேண்டியது, இப்படியா? தன்னுள் இருக்கின்ற ஆத்மாவை அடையாளம் கண்டு ஆத்மாவை பற்றிருக்கின்ற சிறைப்படுத்திருக்கின்ற ஆணவத்தை கொன்று ஞானம் பெற்ற பிறகுதான் குழந்தையை பெற்றுக்கணும்னு ராமாயணம் காட்டிய வாழ்க்கை நெறி. அப்படி ஒரு குழந்தைகள் பெற்றிருந்தா இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குமா? அப்ப இதிகாசங்கள் சொன்ன உட்கருத்தை எல்லாம் ஏன் விட்டுட்டு இப்ப அவசரப்பட்டு இருக்கிறோம்? அதனால் புண்ணியத்தின் பலன் பணம். பொருள் அல்லாதவரையும் பொருள் என செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அவன் ஒரு பைசாக்கு லாய்க்கு இல்லை, ஆனா கோடீஸ்வரன் ஐயா. அப்போ அவன் கார்ல வந்த கொடி பிடிக்கிறது 100 பேர் இருப்பானுங்க, ஜே போடுறதுக்கு 1000 பேர் இருப்பானுங்க. அதை வச்சு அவன் யோகின்னு நம்ம மதிப்பு கொடுக்க முடியுமா? அந்த கூட்டத்தை யோகினா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேடுகட்ட ஜென்மம். அதனால் இது பொருள் அல்லாதவரையும் பொருள் என செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அது பணத்துக்கு அந்த மதிப்பு இருக்கு. ஏன் இருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. ஏன்னா பணம் சும்மா வராது. புண்ணியத்தின் பலன் பணம்னாரு. புண்ணியத்தின் பலம் ஒரு தொழில், புண்ணியத்தின் பலன் ஞானி. அதனால் புண்ணியத்தை மதிக்கணுமா வேண்டாமா? மதிப்பு இருக்கா இல்லையா? அதனால் இவன் பைசாவுக்கு உபயோகம் இல்லை என்றாலும் இவனிடத்திலே செல்லும் சேர்ந்ததுக்கு காரணம் புண்ணியம். அந்த புண்ணியத்தை மதித்தாகணும். அதனால் கஞ்ச கழுதையும் காசு இருந்தால் கர்ணனாக்கி விடுவான். இந்த கழிசடை உலகில் பணமுடையோருக்கு கடவுளும் பயப்படுவான். எந்த காலமும் இருக்கின்ற வரைதான் ஊருக்கு உபயோகம். அதை இழந்து விட்டாலோ கர்ணன் என்றாலும் கிடைப்பது அவமானம். பணத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. அதனால் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நம்முடைய தேவைகளை ஃப்ரேம் பண்ணணும். இதுக்கு மேல் வசதி வேண்டாம். ஐ கேன் பை எ கார் பட் ஐ டோன்ட் வாண்ட். கூப்பிட்டா கால் டேக்ஸ் வந்து நிற்கிது. எங்கே போனோமோ வாசல் இறக்கி விட்டுட்டு போகிறான். என்ன பிரச்சனை எனக்கு? எதுக்கு கார் வாங்கி வீட்டில் நிப்பாட்டு அதுக்கு கவர் போட்டு மாட்டிட்டு பஸ்ஸில் போவானே? எது வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார், கார் எப்போ சீட்லேயே நீங்கள் வீட்டில் போட்டிக்கோடு நின்றுருக்கோம், பஸ்ஸில் தான் போயிட்டு வருவாங்க. எதுக்கு இந்த பந்தா? வாங்குறதுக்கு அனுபவிக்கத்தான் வாங்கினீங்க. அப்புறம் போகாம பஸ்ல போறதுக்கு எதுக்கு இது வாங்கி வைப்பான்னு. அதனால பணத்தை எப்படி கையாள்வது என்ற அறிவு வேண்டும். வசதி வேண்டான்னு சொல்லக்கூடாதுங்க. வசதி இல்லாத வாழ்க்கை அது ஒரு பற்றாக்குறை வாழ்க்கை, ஒரு நரக வாழ்க்கைக்கு சமம். அப்ப பொருள் எந்த அளவுக்கு இருக்கிறது, அப்படி எந்த அளவுக்கு நமக்கு வேணும், எல்லை கட்டிக்கணும். அதுக்கு மேலேயும் வரட்டும். ஏன்னா சம்பாதிக்கின்ற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. நினைச்சவன் தொழிலதிபர் ஆக முடியுமா? ஆசை உள்ளவனா பணக்காரன் ஆக முடியுமா? புண்ணியம் இருக்கணும் இல்ல, நிர்வாக திறமை இருக்கணும் இல்ல, அவர் தான் அந்த தொழிலை செய்ய முடியும். அப்ப என்ன பக்குவம் வேணும் அப்படின்னா, ஃபெடரர்னு ஒரு டென்னிஸ் வீரர் இருந்தார் பாருங்க. எவ்வளவு தடவை விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கார். அவருடைய உழைப்பில் 10% மட்டும் அவர் எடுத்துக்குவார். 90% நன்கொடை கொடுத்தார். 90 வச்சுட்டு 10 கொடுத்தாலே பாராட்டுவோம் இந்த உலகம். ஆனா அந்த மகானும் 10 வச்சுட்டு 90 கொடுத்தார். மக்கள் கேட்பாங்க, இல்ல என்ன லூஸா இருக்க,
கஷ்டப்பட்டு விளையாடி சம்பாதிக்கிற காசுல 10 கொடுத்தா நியாயம், நீ 90 கொடுத்துட்டு 10 வச்சுக்கிறியே. அவர் சொன்ன பதில் பாருங்க, ஒரு கர்மயோகியுடைய பதில் அது. கடைசியில் 2 பேர் தான் விளையாடினோம். கடைசி பால் தான் வெற்றி தோல்வி நிச்சயித்தது. அப்ப எனக்கு ஆப்பண்ட் ஆனவர் என்னை விட அவனுக்கு சளைச்சவர் கிடையாது. அந்த கடைசி பால் அவர் அடிச்சிருந்தா நான் செகண்ட் இல்லையா? அப்போ திறமை என்பது இறைவன் தந்தது, பயிற்சி உழைப்பு என்பது என்னுடைய முதலீடு. அதுக்கு 10% போதும். திறமை இறைவன் தந்தது, இறைவன் தந்த பொருள் இறைவனுக்கு போகட்டும் என்று ஏழை குழந்தைகளுக்கு ஆப்பிரிக்கால ஒரு கிராமத்தை தத்தெடுத்து வளர்த்ததாக கேள்விப்பட்டேன். இது போல பணம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. நமக்கு இவ்வளவு போதும் என்று எல்லை கட்டி கொண்டு அதற்கு மேல் வருவதை நன்கொடை என்று, நன்கொடை கொடுக்கறது கூட அதுவும் தெரியக்கூடாது. தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரன் வரிசை நிற்பான், 1008 காரணத்தை சொல்லிக்கிட்டு எனக்கு கொடு எனக்கு கொடு எனக்கு கொடு நிற்பான். வீட்டில் இருக்கும் ஆனா இல்லைன்னு நடிப்பான். அப்போ கொடுப்பதை கூட யாருக்கும் தெரியாம கொடுத்தாதான் பாதுகாப்பு, இல்லைன்னா நச்சரிப்பு தான் மிச்சமாகும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது தெரியலன்னா பணமே சிக்கல், இல்லாட்டாலும் சிக்கல், இருந்தாலும் சிக்கல். அதனால் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. பொருள் திருப்தியும் இருக்கணும். சரி, உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி. இந்த மன திருப்தி எங்க வரும்? பொருளிலா இல்ல சுகபோகத்திலையா? இதுல வரும். இந்த மன திருப்தி ஆத்ம திருப்தியை சார்ந்தது. மனம் தேடுகின்ற இன்பமே பேரின்பம் தான். மனசை சைத்தனும்பாங்க, அப்படிம்பாங்க இப்படிம்பாங்க, எல்லாம் ஓகே. ஆனா எதை நோக்கி போகிறதுன்னு பாத்தீங்கன்னா சலிப்பில்லா பேரின்பத்தை நோக்கி போகும். அங்க போன பிறகு வேற ஏதாவது கேட்குமா பாருங்க. கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும், கிடைக்கின்ற இடம் துரியாதீதம். அதனால் பேரின்பத்தை துய்த்த பிறகு சிற்றின்பத்தை நாடுமா மனசு. அதனால் இந்த வாழ்க்கையின் அடிப்படை இலக்கணமே பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று சொன்னால் ஞானம் இல்லை, இறை உணர்வு இல்லை. செத்ததுக்கு அப்புறம் போற இடம் நினைக்கிறாங்க, அப்படி இல்லை. அப்படியே எடுத்துக்கொண்டாலும் கூட சரி, வாட்டு வரைக்கும் பணம் வாழ்ந்துட்டீங்க, போகும்போது அருள் தேவை. இன்ட்ரான்சிட்ல யார் கொடுப்பாங்க உங்களுக்கு? ட்ரெயினில் போகும்போது ஸ்விக்கி பர்டிகுலர் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துட்டு போவாங்க சாப்பாடு. அது மாதிரி யாராவது இன்ட்ரான்சிட்ல ஞானத்தை கொடுப்பாங்களா? இல்லை. அப்போ அந்த குரலுடைய பொருள் அப்படி இல்லை, செத்ததுக்கு அப்புறம் அருள் வேணுன்றது அல்ல. வாழ்கின்ற போதே செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையல் என்ற வள்ளல் பெருமான். சிவலோகமோ வைகுண்ட பிராத்தமோ செத்ததுக்கு அப்புறம் போறதில்லை, அது துரியாதீத நிலை. இருக்கின்ற போதே வாழ்கின்ற போதே அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை. அப்படி இந்த 4 நிலைகளில் நிறைவு பெற்றுவிட்டால் அதுதான் நிறைவான வாழ்க்கை. இதுல எது குறை இருந்தாலும் அது குறைப்பட்ட வாழ்க்கை தான். அதனால் பொருள் இல்லார்க்கு உலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாகி யாங்கு. ஸோ பொருள் என்பது உடல் உலகம், அருள் என்பது மன உலகம், அறிவுலகம். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இதை ஒட்டியே தான் என்ன கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். ஒரு மாதிரி என் நண்பர் தான் கேட்டார் ஆஃபீஸில் போது, நீங்க உங்க வேதத்துல கடவுளை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். அது இருக்கட்டும், உங்களுக்கு கடவுளை பத்தி என்ன கருத்து? என்ன கருத்து? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னாரு அவரு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். கண்டவர் விண்டிலர், பார்த்தவன் சொல்லல. விண்டவர் கண்டிலர், சொன்னவன் பார்க்கல. சரி, பார்க்காத சொன்னது ஏன் நம்புறீங்கன்னு கேட்டேன். நீங்களே சொன்னீங்க பார்த்தவங்க சொல்லல, சொன்னவன் பார்க்கலன்னு. அப்ப பார்க்காத சொல்றது ஏன் நம்புறீங்க?
இதுல வந்த சிக்கல் தான் இவ்வளவும். பார்க்காத மதவாதி பார்த்தது போல பேசி அதை நம்பி வந்த சிக்கல் தான் இவ்வளவும். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானான் தான் கண்டவாறு. ஒரே வார்த்தை 7 தடவை திருப்பி போட்டார் வள்ளுவர். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானான் தான் கண்டவாறு. இதை சிம்பிளா புரியணும்னா கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர். அதுவும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப வள்ளுவர் புரிஞ்சுட்டா இதுவும் புரியும். காணாதான் காட்டுவான் தான் காணான். ஒண்ணு காணாதான் யாரு? இன்விசிபிள், தெரியாது, புலன்களுக்கு தெரியாது. அப்படி புலன்களுக்கு தெரியாதது எது? உடம்பு எல்லாம் தெரியுது, உயிர் இருக்குன்னு ஒத்துக்கிறோம், மனசு இருக்குன்னு ஒத்துக்கிறோம், அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறோம். ஆனா இந்த மூணையும் பார்க்க முடியறது இல்லை. சரி, இந்த மூணுக்குள்ளேயும் எது மூலம்? மனசுக்கு மூலம் உயிர், அனுபவங்கள். உயிருக்கு மூலம் ஜீவகாந்தம், ஜீவாந்தத்துக்கு மூலம் வான்காந்தம், வான்காந்தத்துக்கு மூலம் இறைத்துகள், இறைத்துகளுக்கு மூலம் இறைநிலை இல்லையா? அப்போ அடிப்படையில் காணாத பொருள் எது என்றால் இறைநிலை. அவன் தன்னை காட்டிக் கொள்கிறானா? இல்லை. ஆனால் அவன் தன்னையே அறிகிறான் இல்லையா? அறிவை அறிகிறது இல்லை. அப்போ காணாதான் காட்டுவான் தான் காணான். அந்த இறைவனே தன்னை காட்டிக் கொள்கிறான். எங்க? நம்முடைய அறிவுக்கு தன்னை காட்டிக் கொள்கிறான். அறிவும் நாம் பார்க்க முடியாது. அப்ப உணர முடியாத அறிவுக்கு அதன் மூலமாக பேரறிவே தன்னை காட்டிக் கொள்கிறது. காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. அடுத்தது இது யாரு? நான் முருகனை பார்த்தேன், காளியை பார்த்தேன். இப்போ ஒரு அம்மா பார்த்த ஒரு பொண்ணு, நான் முருகனோட எப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல இப்போ பார்த்தேன் நேற்றைக்கு. அது முருகனோட பேசுதாம்மா அது. இப்படி காணாதான் காட்டுவான் தான் கண்டவாறு. முருகனை பார்த்தேன், சிவனை பார்த்தேன், சக்தியை பார்த்தேன், அம்பாளை பார்த்தேன். சரி, இந்த பார்த்தேன்னு சொல்ல அபிராமப்பட்டார் மாதிரி எல்லாம் கதை இருக்குல்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட காளியை வழிபட்டார். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இப்போ ஒரு லேசான மங்கலம் இருட்டு நேரம் வச்சுங்களேன், விளக்கு இல்லை, ஒரு பாதை நடந்து போயிட்டு இருக்கிறோம், கால் ஏதோ மெதுன்னு தட்டுப்படுது. உடனே அடுத்த காலம் என்ன நினைப்போம்? விளக்கு இல்லை, கால் ஏதோ மெதுன்னு தட்டுப்படுது. அடுத்த காலம் என்ன நினைப்போம்? பாம்பா இருக்குமோன்னு தான் நினைப்போம். உடனே பாம்புன்னு பக்கத்துல கொஞ்சமா என்ன, ஐயோ பாம்புன்னு விலகி போய் நின்னுக்குவோம். நின்றுகிட்டாலும் அது ஒத்து பார்ப்போம், என்ன பண்ணுது, போயிடுச்சா அப்படின்னு ஒத்து பார்ப்போம். அது நெளியும். மறுபடியும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஒத்து பார்த்தா படம் எடுக்கும். உடனே பயந்து போய் கத்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கம்பு எடுத்துக்கிட்டு விளக்கு எடுத்துட்டு ஓடி வந்து பார்த்தா அங்கே கயிறு கிடக்குது. என்ன தம்பி கைத்தை பார்த்துட்டு பாம்பு? இல்லை, நான் பார்த்தேன், நெளிஞ்சது, படம் எடுத்தது. யார் எடுத்தது? இதுதான் மனதின் விளையாட்டு, மன பிரம்மைன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இல்லாத ஒன்றை இருப்பது போல பாவித்துக் கொள்வது, இல்லாத ஒன்றை இருப்பது போல பாவித்துக் கொள்வது, இது மனதினுடைய அசம்ஷன், அனுமானம். அதுக்கு ஒரு பொருள் வேணும். அனுமானத்துக்கு ஒரு மூலப்பொருள் இருக்கணும். இல்லைன்னா தானே நினைக்குமா? அதுக்கான தூக்கத்துல பாம்பு வந்தா கத்தும், அது வேற. அப்ப இங்க இந்த மெதுன்னு ஒரு பொருள் இருந்து பாருங்க, அதை வச்சுட்டு பாம்புக்கு போயிடுச்சு. அதே போல எத்தனையோ கற்பனை கதைகள், நான் முருகனை பார்த்தேன், சிவனை பார்த்தேன், எத்தனையோ கற்பனை கதைகள். இதை வைத்துக்கொண்டு ஆன்மீக பயிற்சியில ஒருத்தர் பூஜை புனஸ்காரம் இருக்கிறார். அவருக்கு கனவுல முருகன் வர்றான், சிவன் வர்றான், அம்பாள் வர்றாங்க. அப்ப அம்பாளை பார்த்தேன்றான். அப்ப இது உண்மையா? அப்படி ஒரு தோற்றம் இருக்கா உலகத்துல? இல்ல.
இது மனதின் விளையாட்டு, மைண்ட் கேம்ஸ். இது மனதின் விளையாட்டு, இது மனக்கணக்கு. மனக்கணக்கு சரியா வருமா? அது போல பல பேர் இதையெல்லாம் ஏன் சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையிலேயே அவர் காளி உபாசகர், காளி கோவிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த மகான். அவருடைய பக்தி தூய்மையான பக்தி, வேஷ பக்தி இல்லை. அப்போ குரு தானே தேடி வருவார். ஒரு சீடனுடைய தேடல் உண்மையாக இருந்தால் குரு சீடனை தேடி வருவார். அப்படி ஒரு நிர்வாண சாமியார் வர்றார். இவரை பார்த்துட்டு, சரி உனக்கு நான் இறைவனை காட்டுறேன், உனக்காக நான் இங்கே ஒரு வாரம் இருந்து உனக்கு இந்த இறைவனை காட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு குண்டலினி தீட்சை கொடுக்குறார். பூர்வ மத்தியில என்ன தெரியுதுன்னு கேட்டார். காளி நடனம் ஆடுகிறாள் அப்படின்னாரு. காளி நடனம் ஆடுறாளா அப்படின்ட்டு அங்கே பார்த்து அவர் உடைந்த கண்ணாடி சில் இருந்தது, அதை எடுத்தார், நெத்தியில் கீறினார். இப்போ என்ன தெரியுதுன்னு, வலி தெரியுதுன்னார். இந்த வலியை கவனி. அப்போ ராமகிருஷ்ணர் சொல்றாரு, அதன் பிறகும் நான் தவம் ஏற்றுகின்ற போதெல்லாம் காளி என்னை தொந்தரவு செய்தால் என் விவேகம் என்னும் வாளால் அந்த காளி என்ற கற்பனையை சின்னா பின்னமாக்கினேன். அதன் பிறகு நான் ஆக்னியிலே உயிர் உணர்வு பெற்றேன் அப்படிங்கிறாரு ராமகிருஷ்ணர். அதனால் உருவத்திலே இருப்பது ஒரு கற்பனை உலகம், நம்பிக்கை, பக்தி. ஆனா உண்மை அப்படியான இல்லை. அப்ப அதை கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் அறிவே அறிவை அறிய முடியும், பாம்பின் கால் பாம்பறியும். அப்ப நமக்குள் இருக்கின்ற மனம் என்ற உட்பொருளாகிய அறிவு, அறிவு கூட்டல் அனுபவங்கள் ஈக்குவல் டு மனம் இல்லையா? அறிவு கூட்டல் அனுபவங்கள் சேர்ந்துதான் மனசு. அப்ப மனதில இருந்து அனுபவங்களை எண்ணங்களை கழித்து விட்டால் அறிவு தானே மிச்சம். இந்த அறிவுக்கும் அந்த அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கா? இது பின்னம், அது டோட்டாலிட்டி. இது அதை அறிந்து கொள்ளும், பின்னம் அதை அறிந்து கொள்ளும். அதாவது சயின்ஸை சொல்லுவாங்க, இந்த பெங்குஞ்சு இருக்கு பாருங்க, அந்த பறவைகள் இருக்கிற இடம் பனிப்பிரதேசமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல கருத்தரிக்காது, முட்டையிடாது, குஞ்சு பொரிக்க முடியாது. அப்ப குறிப்பிட்ட பருவத்துல இவை எல்லாமே பக்கத்துல ஒரு இடத்துக்கு நகர்ந்துருமா, அங்கே போய் முட்டையிட்டு அடை காத்துட்டு குஞ்சுகள் கொஞ்சம் வளர்றதுக்கு விட்டுருமா. 5 லட்சம் பறவைகள் அங்க போனாலும் திரும்ப இது குஞ்சு வளர்ந்த பிறகு போச்சுன்னா அந்தந்த குஞ்சு அந்தந்த தாயை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுன்றாங்க. அதிசயமான செய்தி. நமக்கு ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வரும்போது எந்த குழந்தை நம்ம குழந்தைன்னு தேட வேண்டியிருக்கு, எல்லாம் ஒரே யூனிஃபார்ம்ன்றோம். ஆனா 5 பறவை அது 5 குஞ்சு தன் தாய் எதுன்றத 5 லட்சம் பேர்ல கரெக்டா கண்டுபிடிச்சிருதுன்றான். இவ்வளவு துல்லியமான அறிவு. அப்ப அறிவே அறிவை அறியும். அறிகின்ற போது அவங்க சொல்லுகின்ற விளக்கம் எல்லாம் தெளிவாக இருக்கும். அதனால் கண்டவர் விண்டதில்லை அப்படின்னா அந்த பேரின்பத்திலிருந்து கீழே வர விரும்புவதில்லை. இதே மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? தெய்வீக போதையினாரு. என்ன சாமிஜி போதையை கொண்டு போய் எதுல இணைக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லை. இந்த போதைக்கு அடிமையானவன் கொஞ்சம் இந்த ஸ்ருதி குறைஞ்சுன்னு வச்சுக்கோ, உடனே போய் ஒரு மொந்தை அடிச்சுட்டு வந்துடும். அவர் பாசையில மொந்தை, நாம சொன்ன குவார்டர்னு வச்சுக்கல. ஏன்னா அந்த சுதி குறை விரும்ப மாட்டான். மது அருந்துபவன் அந்த சுதி அந்த லெவல் குறை விரும்ப மாட்டான். அதிகமாக போகலாம், குறை விரும்ப மாட்டான். அதே மாதிரி இந்த தெய்வீகத்தை துய்த்தவர்கள் அதிலிருந்து கீழே வர விரும்ப மாட்டார்கள். சோ கண்டவர் விண்டிலர் என்று சொன்னால் அதை விட்டு வெளியே வர விரும்புவதில்லை. விண்டவர் கண்டிலர், அதை விட்டு வெளியே வந்துட்டான் வச்சுக்கோங்க, அவன் காண முடியாது.
இன்னொரு கோணத்தை சொன்னா அந்த 3 to 1 ஃப்ரீக்குவன்சி டெல்டா, அதாவது 0. இந்த 0க்கு போனவர்கள் அங்கிருந்து வெளியே வர விரும்ப மாட்டாங்க. வெளியே வந்துட்டவங்க அதை உணர முடியுமா? முடியாது. அப்போ கண்டவர் வெண்டிலர், அதுல உணர்ந்து ஆழ்ந்து போனவர்கள் வெளியே வர விரும்பல. வெளியே வந்துட்டவங்க அதை உணர முடியவில்லை. உணர்ந்ததும் அவங்களுக்கு நிலைக்காதுன்னு அர்த்தம். சரிங்களாம்மா? ரொம்ப அருமைங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மானசீகமா உங்க காலை தொட்டு நாங்க வணங்கிக்கிறேன். வேண்டாம், மகிழ்ச்சியை வணங்குங்க. அவ்வளவு அருமையா சொல்லிட்டீங்கய்யா. ஐயா குரு உங்களுக்கு சொல்லி மலேசியா கொடுக்கலன்னு நான் கிளாஸ் எங்க வேற சொல்றேன். இருக்கு. 8 மணிக்கு. ஆமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் முடித்துக்கொள்ளாமா? 8 மணிக்கு கனடா கிளாஸ், மலேசியா கிளாஸ் இருக்கு. சரி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயாவை வாழ்த்திடுவோம். நமக்காக அம்மாவுடைய கேள்விக்கு அருமையான விளக்கம். இந்த ஒரு வார்த்தைக்கு வந்து பல உதாரணங்கள், விளக்கங்கள், கருத்துக்கள் வழங்கிய மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்தினோம். அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தரகேஸ்வரி அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி செவ்வேல் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும்,
சிறக்கட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வளமுடன் மிக்க மகிழ்ச்சிய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலையில் வந்து நிகழ்வோடும் இதை நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறை நலவளர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.